ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் கிச்சனுக்குன்னு ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். அதை யூஸ் பண்ணிட்டேன். அது எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வெட்னஸ்டே அண்ட் சண்டே மட்டும் கண்டிப்பாக நான்வெஜ் எடுப்போம். ஸோ என் ஹஸ்பண்ட் மார்னிங்கே எழுந்திரிச்சு சிக்கனும் ஃபிஷ்ஷும் வாங்கி வந்து கொடுத்துட்டு மாமாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் செக்கப் இருக்குது. அதனால் அவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கணும் அப்படின்றதுனால பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் இருந்தால் தான் காஃபி டீ போடுற வேலை இருக்கும். ஃபர்ஸ்டெல்லாம் எனக்கு இந்த டீ காஃபி போடுற வேலையே இருக்காது. ஆனால் இந்த வின்டர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அடிக்கடி போடுற மாதிரி இருக்குது. வீட்டில் நான்வெஜ் எடுத்தே ரொம்ப நாள் ஆகுது. கார்த்திகை மாதத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 1.5 மாதம் நாங்கள் நான்வெஜ்ஜே எடுத்துக்கல. எங்கள் அப்பா மாலை போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் கார்த்திகையில் நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுட்டேன். டில் நவ் அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டேன். பாப்பாக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். எங்கள் அப்பா மலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது. இருந்தாலுமே வீட்டில் பெருசாக நான்வெஜ்ஜே செய்யலை. இன்றைக்கி தான் எடுத்திருந்தோம். அதுவுமே இட்லி கறி குழம்பு எப்போவுமே ஃபேவரட். நிறைய பேருக்கு பிரியாணி தான் ஃபேவரட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு இட்லியும் சிக்கன் கறி குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் பாசிபிள் ஆச்சு. எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஒவ்வொரு முறையும் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும் போது ஒரு சப்ஸ்கிரைபர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணும் போது அதுக்கு ரொம்பவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு யாரோ ஒருத்தருக்கு நமக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைப்பேன். அதுவே சப்ஸ்கிரைபர் எதுவுமே வரல அப்படின்னா நான் உடனே நம்ம இதை விட பெட்டராக போடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். சிக்கன் குழம்பு வைக்கும் போது நம்ம நார்மலாக எப்போவும் செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு இது மூணுத்தையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு அதோட 1/4 மூடி தேங்காவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க மசாலாவோட இதை போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை சேர்த்து நம்ம இறக்கணுமானா சூப்பராக இருக்கும். தேங்காய் வேணுன்றவங்க தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் சுட சுட இட்லியோட கறி குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது தான் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இட்லியை ரெடி பண்ணேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் எந்த வீடியோலையுமே சொல்லலை. இந்த வீடியோவில் என்னை பற்றி இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். என் பேர் கோமதி. சொந்த ஊர் சென்னை. அம்மா வீடு, ஹஸ்பண்ட் வீடு எல்லாமே பக்கத்தில் தான். காலேஜ் முடித்ததும் ஜாபுக்கு போனேன். ஜாபுக்கு வீட்டில் அலோவே பண்ணலை. அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 மந்த்ஸு 6 மந்த்ஸ்னு சொல்லி ஆரம்பித்து அது அப்படியே ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் நான் ஜாபுக்கு போனேன். நான் பொதுவாகவே விமன் ஒர்க் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஆனால் ஒரு சில ரீசன்னால் ஆஃப்டர் மேரேஜ் நான் ஜாபை விடுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பா பிறந்துட்டா, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு நான் அதுலேயே போயிடுச்சு. எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. பாப்பாவை தனியாக விட்டுட்டு ஜாபுக்கு போகவும் மனசே இல்லை, போகவும் முடியாது. ஆனால் ஒர்க்கும் பண்ணணும். அந்த மாதிரி யோசிக்கும் போது தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஐடியா சொன்னார். பட் ஆரம்பத்தில் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, எப்படி பண்ணணும், எந்த மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற தைரியத்தில் தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் அவராலையுமே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா அவர் ஒர்க்கே அவர் கரெக்டாக இருக்குது. அப்படின்றதுனால சரி ஓகே, இன்னமும் அவரை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அதே டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நானே இண்டிபெண்ட்டாக வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறதுன்ட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்ட்ரகிள்ஸை கம்பேர் பண்ணும் போது இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்டெல்லாம் எப்படி பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் எடுக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து இப்போ ஓரளவுக்கு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பேஷனோட எந்த ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாலுமே அது கஷ்டமாகவே தெரியாது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போது நிறைய டைம் நான் லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் லோன்லியாக ஃபீல் பண்ணதே இல்லை. என்னமோ நம்ம ஃபேமிலிக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிற மாதிரி டெய்லி என் லைஃப்பில் நடக்கிற விஷயத்த எனக்கு பிடிச்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன், ஒரு சில ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதில் ஒன்று இந்த நைஃப் ஷார்ப்னர். இதை நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட காஸ்ட் 157. இதை வாங்கிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு நைஃபை தான் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாட்டி ப்ரொவிஷன் வாங்க போகும்போதும் ஒரு நைஃப் வாங்குவேன். ஏன்னா ஷார்ப் போயிடும். ஸோ அதனால் நான் இன்னொன்று வாங்குவேன். ஆனால் இதை வாங்கினதுக்கப்புறமா நான் நைஃப் வாங்குறதே இல்லை. நம்ம நைஃபை ஷார்ப் பண்ணும்போது ஒன்று இன்வேர்ட் ஆர் பேக்வேர்டு அதில் 2 to 3 டைம்ஸ் நம்ம பண்ணும் போது நல்லாவே ஷார்ப் ஆகிடுது. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த அமேசிங் புல்லெட்டு தான். இந்த மிக்ஸி என் சிஸ்டர் தான் வாங்கி கொடுத்துருந்தா. இதோட காஸ்ட் அரௌண்ட் 2400. என் ஹஸ்பண்டுக்கு ரீசெண்டாக டெங்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அந்த டைமில் நிறைய ஜூஸ் குடிக்க சொல்லியிருந்ததுனால இது ஒரு எமர்ஜென்சிக்கு தான் வாங்கியிருந்தேன். பட் சூப்பராகவே இருந்தது ப்ராடக்ட். நான் யூஸ் பண்ணியிருந்தேன்.
இது ரொம்பவே சின்ன சைஸ் அப்படின்றதுனால, நம்ம எங்கேயாச்சும் வெக்கேஷனுக்கு வெளிய போறோம், இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்படின்னும்போது, கேரி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல 2 ஜார் குடுத்துருக்காங்க. ஒண்ணு ரொம்ப ஸ்மால் சைஸ், இன்னொன்னு ஒரு மீடியம் சைஸ் குடுத்துருக்காங்க. நம்ம நார்மலா இருக்கிற மிக்ஸில தேங்காய்லாம் நம்ம அரைக்கும்போது, ஒரு சில பீசஸ் அப்படியே இருக்கும். ஆனா, இதுல அரைக்கும்போது எனக்கு ரொம்பவே ஃபைன் பேஸ்ட் ஆகுது. இதோட இந்த மாரி ஒரு 4 கப்பு குடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே ஒரு லிட்டு குடுத்துருக்காங்க. ஏன்னா, நம்ம ஜூஸ் குடிக்கும்போது ஹர்ட் ஆகாம இருக்கதுக்காக. இன்கேஸ் நம்ம ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா, கூடவே க்ளோஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி மூடி குடுத்துருக்காங்க. இதுல 2 நார்மலாவும், 2 வந்து ஸ்ட்ரீமர் பண்ற மாதிரியும் குடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம மெயினா ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது. டைரக்ட்டா நம்ம ஜூஸ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸில என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம லாக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு பிரஸ் பண்ணாலே போதும் லாக் ஆயிடும். ரிட்டர்ன் வராது. நம்ம இந்த மிக்ஸில ஏதாச்சும் அரைக்கும்போது, போட்டுட்டு நம்ம வேற ஒர்க்கு கூட பார்க்கலாம். ஆனா, நம்ம மத்த மிக்ஸில யூஸ் பண்ணும்போது, எந்த நேரம் செதறும் அப்படின்ற பயம் இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இதில ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, பல்ஸ் இல்ல. 1, 2, 3ன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கிடையாது. டைரக்ட்டா நம்ம ஸ்விட்ச் போட்டு பிரஸ் பண்ணோம்னா, நமக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இதுவரைக்கும் நீங்க மிக்ஸி வாங்கல, இல்லன்னா புதுசா மிக்ஸி வாங்க போறீங்க அப்படின்னா, இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப கம்மியான காஸ்ட்ல ஒரு நல்ல ப்ராடக்ட். நான் வாங்கியிருக்கிறது அமேசிங் புல்லட்டுன்ற பிராண்டு. அது இம்போர்ட்டட் ஐட்டம். இப்போ நெறைய பிராண்ட் இருக்கு. இந்த பிராண்டு நான் பர்சனலா யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கு. வேற ஏதாச்சும் பிராண்ட் வாங்குறீங்க அப்படின்னா, நல்லா செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு மீன் குழம்பும், மீன் ஃப்ரையும் தான். அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு, புளியும் ஊற வச்சாச்சு. மீன் குழம்பு நெறைய பேர் அவங்கவங்க ஸ்டைல்ல செய்வாங்க. நெறைய பேர் தேங்காய் அரைச்சு ஊத்தி வைப்பாங்க. ஒரு சிலர் மாங்காய், கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்க. ஆனா, நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலா நம்ம எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காம, அப்படியே ட்ரெடிஷ்னலா வைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி அரைச்சு வைக்கும்போது, நமக்கு அந்த மசாலா டேஸ்ட்டு தான் அதிகமா தெரியும். ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டே தெரியாது. அதனால மீன் குழம்பு, கறி குழம்பு மட்டும் நான் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணவே மாட்டேன். ஆஸ் யூசுவல் நான் எப்படி செய்றேனோ, அதே மாரி தான் செய்வேன். நான் எப்படி செய்வேன்னா, ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், வெங்காயம், தக்காளி கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்து கரைச்சி வச்சிருக்க புளியையும் சேர்த்து கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி மூடி போட்டு வச்சாச்சு. நல்லா குழம்பு கொதிச்சு கிரேவி டெக்ஸ்சருக்கு வந்ததுக்கப்புறமா மீனை போட்டு ஒரு 10 மினிட்ஸில் இறக்கணும் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஏன்னா எப்போவுமே மீனை போட்டோடனே குழம்பு கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதனால நான் கிரேவி டெக்ஸ்சருக்கு ஆனதுக்கப்புறமா தான் நான் மீனை போடுவேன். இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். மீன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக மேரினேட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு ஃபிஷ்ஷு தேவையானதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஏன்னா நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு காரம் அவள் இன்னும் எடுத்துக்கல. அவளுக்குன்னு தனியாக தான் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணி தருவேன். என் ஹஸ்பண்ட் நெய்மத்தி, வவ்வால்ட்டு 2 டிஃப்ரெண்ட்டான மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் நெய்மத்தியை குழம்பு வச்சுட்டு வவ்வாலை தான் ஃப்ரை பண்ண போகிறேன். எப்போவும் குழம்புக்கு சின்ன மீன் தான் டேஸ்ட்டை கொடுக்கும் பெரிய மீனை விட. அதுலேயும் இந்த நெய்மத்தியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் அடிக்கடிக்கு இதை செய்வேன். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு இது அந்தளவுக்கு பிடிக்காது. ஃபிஷ் எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி லஞ்சு கொடுத்துட்டேன். அதை நான் வீடியோவாக கேப்சர் பண்ணலை. அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஹாஸ்பிட்டல் போயிருந்த என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் லேட்டாக வருவார் அப்படின்றதுனால எனக்கு மட்டும் பண்ணிக்கலான்ட்டு இருந்தேன். அவரும் வந்ததுனால அவருக்கும் சேர்த்து பண்ணிவிட்டு 2 பேருமே லஞ்சை ஒன்றாவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பாப்பாவுக்கு லஞ்ச் முன்னாடியே ஊட்டிட்டதுனால அவள் அவங்க தாத்தா கூட விளையாட போயிட்டா. அவள் வர்றதுக்குள்ளே நான் லஞ்சை முடிச்சிட்டேன் அப்படின்னா அவளை தூங்க வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்போவுமே நீங்கள் ஹாட் வாட்டர் தான் இன்டேக் எடுத்திருப்பீங்களா அப்படின்ட்டு. இந்த ஹாட் வாட்டர் எனக்கு இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு தான். ஏன்னா அவர் எப்போவுமே ஹாட் வாட்டர் தான் குடிப்பார். அது வின்டராக இருந்தாலும் சரி, சம்மராக இருந்தாலும் அவருக்கு ஹாட் வாட்டர் குடிக்கிறது தான் பிடிக்கும். லஞ்சை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இட்லி பேட்டர் இல்லை, அதனால் இட்லிக்கு அரிசி தான் ஊற வைக்க போகிறேன். எப்போவுமே இட்லி பேட்டருக்கு 4க்கு 1ன்ற மெஷர்மெண்ட்டில் தான் போடுவாங்க. அது இட்லி அரிசி யூஸ் பண்ணும்போது நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரேஷனில் கொடுக்குற அரிசி நல்லா இருந்தது அப்படின்னா நான் அதுவே இட்லிக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுந்து நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது கரெக்டாக வந்திருக்கு. அரிசியை பேஸ் பண்ணி தான் நமக்கு இட்லி நல்லா வருதா இல்லையான்ட்டு. அதே டைமில் நம்ம உளுந்தோட அளவும் வந்து அரிசியை வச்சு தான் மாறுபடும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒவ்வொரு மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா இட்லி அரிசி யூஸ் பண்ணும்போது வேறு மெஷர்மெண்ட் எடுத்துப்பேன். அதுவே ரேஷன் அரிசி யூஸ் பண்ணும்போது நான் வேறு மெஷர்மெண்ட் எடுத்துப்பேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாஷ் பண்ணுறதுக்காக துணி போட்டுருந்தேன். ஆனால் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. இப்போ தான் மறுபடியும் கரண்ட்டு வந்ததுனால எல்லா துணியும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு.
ட்ரம் கிளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. எவ்ரி 30 வாஷ்க்கு ஒன்ஸ் போட சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்ப தான் இத போடுறது. இன்ஸ்டாலேஷன் அப்போ சாம்சங் சர்வீஸ் சென்டர்லேருந்து நான் இந்த பவுடர் வாங்கியிருந்தேன். இதுதான் லாஸ்ட் பவுடர். இதுக்கப்புறம் ட்ரம் கிளீனர்ன்ட்டு நெறைய சூப்பர் மார்க்கெட்ல விக்குது. அதுவே நான் வாங்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போ துணி ஆற வைக்க வந்தாலுமே பாப்பா கூட வந்துருவா. அவளுக்கு இந்த வேலை மட்டும் அவ்ளோ பிடிக்கும். ஒவ்வொரு கிளாத்தா எடுத்து என்கிட்ட குடுக்க ஆரம்பிச்சுடுவா. எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவளுடைய கிளாத்தெல்லாம் அவ தனியா ஆற வைக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டா. எல்லா துணியும் ஆற வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சமா கிளீனிங் ஒர்க் இருந்தது. அதனால ஃபர்ஸ்ட்டு பாப்பாவ தூங்க வச்சுட்டேன். இந்த வின்டர் அண்ட் மழை சீசன் வந்துட்டாலே போதும், இந்த வுட்டன்லலாம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது. நம்ம என்னதான் அடிக்கடிக்கு கிளீன் பண்ணாலும் அடுத்த நாளே போய் பார்த்தோம்னா அங்கங்க ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம விண்டோவே கிடையாது ஹால்ல. அப்படி இருந்தாலுமே அவ்ளோ டஸ்ட்டு எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல. கிளீனிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லைட்டாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். அது அப்படியே அடுத்ததுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு கரெக்டாக இருக்க மாதிரி ஆகிடும். டிவி வைக்கிற இந்த ஸ்டாண்டாண்ட, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் கட்டில்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வீட்டில் 2 பேர் தான் மிஸ்ஸி பண்ணுவாங்க. ஒன்று என் பாப்பா, இன்னொன்று என் ஹஸ்பண்ட். இவங்க 2 பேரால் தான் எனக்கு அதிகமாக வேலை இருக்கும். எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வீட்டையும் கூட்டி முடிச்சாச்சு. டெய்லி அவளோட டாய்ஸ் எடுத்து கொட்டுறது, மறுபடியும் அந்த டாய்ஸ் எடுத்து நான் வைக்கிறது, இதே தான் எனக்கு ரொட்டீனாக போயிட்டுருக்கும் வேலை. இருக்கத்துலேயே எனக்கு கஷ்டமான வேலைன்னா அவள் எடுத்து போடுற பொருளுங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான். ஆனால் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம சைல்டுஹுட்டில் பக்கத்துலலாம் போயிட்டு விளையாடுவோம். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் யாரும் வெளியவே போய் விளையாட முடிய மாட்டேங்குது. அதனால் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு வீட்டில் இருக்க டாய்ஸ் கூட விளையாடுறது, அதை போட்டு உடைக்கிறதுன்ட்டு இந்த வேலை தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். ஆனால் அதுக்கப்புறம் பழகிடணும்னு நினைக்கிறேன். ட்ரம் கிளீனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை தான் நம்ம ரெகுலராக நம்ம சர்ஃப் எக்ஸல் ஆயில் எல்லாமே ஊற்றுறோம். இது தண்ணி எடுக்கிறதுனால அப்படியே அழுக்காக கொஞ்சமாக ஃபங்கஸும் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. இந்த மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு வாஷிங் மிஷின் கெடாமல் இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப்பாக ஆகிட்டேன். இந்த பிளான்ட்டை நான் லாஸ்ட் டைம் பாண்டிச்சேரி போகும்போது இதை வாங்கியிருந்தேன். ஆனால் வாங்கும் போது 2 பிரான்ச் தான் இருந்தது. சரியான பாட்டு என்கிட்ட இல்லாததுனால அதை அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா 2 பிரான்ச் நல்லாவே வளர்ந்துடுச்சு. இந்த பாட்டை நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இந்த பாட்டு கூடவே ஒரு குட்டியாக ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் பாட்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருந்தது. இதை விட பெட்டராக இன்னொன்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ரீசேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதுலேயே நான் வச்சுட்டேன். பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. அவளை ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு இருக்கோம். ஏன்னா அவளுக்கு கண்டினியூஸாக காஃபும் கோல்டும் இருக்குது. நானும் நிறைய ஹோம் ரெமிடிஸ் ட்ரை பண்ணிட்டேன். எப்போ அவளுக்கு காஃபு கோல்டு வந்தாலும் நான் மேக்ஸிமம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக மாட்டேன். வீட்லேயே தான் ட்ரை பண்ணுவேன். ஃபீவர்னா மட்டும்தான் வேறு வழியே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம். ஆனால் இந்த காஃபும் கோல்டும் கண்டினியூஸாக இருக்கிறதுனால ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் கம்பல் பண்ணார். சரின்னு கிளம்பிட்டோம். இது தெரியாமல் நான் அரிசியை வேற ஊற வச்சதுனால வெளியவே அரைச்சிட்டு வரேன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னதுனால எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். இந்த மாதிரி சடனாக வெளியே கிளம்புற பிளான் இருந்தால் மட்டும்தான் நான் வெளியே கொடுத்து அரைச்சிப்பேன். மேக்ஸிமம் நான் வீட்டில் அரைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்ன் இருந்தது. அதை மட்டும் வேக போட்டுட்டு இது கூடவே காஃபியோட ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிடலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எப்பவும் போல் காஃபி பிடிக்காது. அதனால் எனக்கு பால் ஸ்மெல்லும் வரக்கூடாது. அட் த சேம் டைம் கசக்கவும் கூடாது. அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் சூடாக குடிக்கணும். அதனால் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் காஃபியும் எனக்கு பூஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டேன். பாப்பா மறுபடியும் அவங்க தாத்தா கூட விளையாட போனதுனால அவளுக்கு ஈவினிங் பால் கூட கொடுக்கல. இப்போலாம் நான் ரொம்ப ரேராக தான் ஈவினிங்கில் பால் கொடுக்குறேன். ஏன்னா ஈவினிங்கில் அவள் பால் குடிச்சிட்டாலன்னா நைட்டு சுத்தமாக சாப்பிட மாட்றா. ஸோ அதனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மட்டும் பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸ்வீட் கார்ன் மேலே லைட்டாக மசாலா தடவி ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா பை பை.